Praise the Lord, hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் தேவ செய்தி கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, எங்களோடு பேச வல்லவராய் இருக்கிறீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான யாவரிடத்திலும் ஆண்டவரே நீர் இடைப்பட வல்லவராய் இருக்கிறீர். இன்றைக்கு ஆண்டவரே எந்த நிலையிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, எந்த நிலையிலிருந்து உம்மிடத்தில் ஆண்டவரே சத்தத்தை கேட்க வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் ஆண்டவரே தேவ செய்திகள் மூலமா ஆண்டவரே நீர் பேசி ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய தெய்வீக கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா தடைகளையும் உண்டு பண்ணுகிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்திருக்கிறார், இனியும் அவர் தான் நடத்துவார். ஆமேன். ஸோ இந்த நேரத்தில் கூட சபைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் தேவன் நம் சபைக்கென்று ஒரு சொந்த இடம் வாங்கும்படியாக அதை நோக்கி கர்த்தர் நம் சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கான பண தேவைகள் ஏராளம் உண்டு. ஸோ இந்த பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு இடத்துல நான் தயவாய் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களால் ஏன்ற காரியங்களை எங்கள் சபைக்காக நீங்கள் செய்யுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிக்கும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ தேவன் நல்லவர். இந்நாள் வரைக்கும் இந்த சபை உருவாக்கப்பட்டு 8 வருடங்கள் ஆகிறது. தேவனுடைய கிருபையினால ஆசீர்வாதத்தின் மேல கர்த்தர் கொடுத்து ஊழியங்களை பெருக பண்ணி திரளான ஆத்துமாக்களை கொடுத்து கர்த்தர் கிருபையாய் நடத்திருக்கிறார். இன்றைக்கு சபையில் 400 ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்து சபையை கட்டமைத்து வைத்திருக்கிறார். தேவன் தாமே சபையை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த நேரத்தில் அந்த சபைக்காக நீங்கள் ஜெபிங்க. அதற்காக உங்களால் முடிந்த காரியங்களை நீங்கள் செலுத்துங்க. நிச்சயமாய் உங்களையும் உங்களுடைய தனிப்பட்ட எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். இப்பொழுதும் தேவ செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த காலை வேளையில மோவாபியரே கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த சில நேரங்களில் நமக்கு விரோதமாக நிறைய பேர் வரலாம். இஸ்ரவேல் ராஜாக்கு விரோதமாக இந்த நாட்களில் மோவாபியர் வருகிறார்கள். அவருக்கு துணையாக வந்து யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத் கூட வருகிறார். இப்போ இவர்கள் எல்லோரும் யுத்தம் பண்ணும்படியாக மோவாபியருக்கு விரோதமாக அந்த காரியங்கள் போய்கொண்டிருக்கும் போது வழியிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஏன்னா மோவாப் ராஜா கிட்ட போய் சேருவதற்குள்ளாக வழியெல்லாம் தண்ணீர் இல்லாதபடினால இவர்களுக்கு ஆடு மாடுகள் தண்ணீர் குடிப்பதற்கு வழி இல்லாமல் போகிறது. வனாந்தரத்தில் அலைகிறார்கள். அவர்கள் அலைந்து கொண்டே புலம்புகிறார்கள். ஐயோ, இந்த வனாந்தரத்தில் நம்ம வருகிறோமே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம், என்ன பண்ணலாம் என்று ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலையில் இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஆகிய எல்லோரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இடத்துல இங்கே யாராவது ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார்களா என்று யூதாவின் ராஜா கேட்கும்போது, அப்போ அந்த இடத்துல யோசேபாத்துக்கு ஒருவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல எலிசா என்ற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவரை நாம் காண்போம் என்று அங்க போகிறார்கள். அப்போது எலிசா சொல்லுகிற வார்த்தை தான் இது, நீங்க என்னை தேடி வந்திருக்கிறீங்க, ஸோ இன்னைக்கு யோசேபாத்துக்காக நான் பேசுகிறேன் என்று அருமையான வார்த்தை சொல்லுகிறார். நீங்க ஆடு மாடுகளுக்காக தண்ணீர் வேணும் என்று தான் வந்திருக்கீங்க. நீங்க வாய்க்கால்கள் வெட்டுங்க. நீங்க வெட்டி வைக்கிற இடத்துல ஒன்றை பார்க்க மாட்டீங்க. என்ன பார்க்க மாட்டீங்க? அருமையான வார்த்தை, காற்றையும் பார்க்க மாட்டீங்க. சிலது காணவே முடியாது, காற்றையும் காண மாட்டாய். ஸோ காணாத ஒரு இடத்துல ஒரு அற்புதங்களை உனக்காக நான் செய்வேன். ஆமென், அல்லேலூயா. ஸோ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். நம்ம பார்த்தாதான் ஏதாவது நம்பிக்கையில போக முடியும். இப்போ யோசேபாத்துக்கு முன்னாடி எலிசா சொல்லுகிறார், நீ எதையும் பார்க்க மாட்டப்பா, நீ பார்க்க மாட்ட, ஆனா இந்த வாய்க்கால் நிரப்பப்பட்டு உன் மிருக ஜீவன்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கும்படியாக ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நாம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நான் பார்க்கணும், என் கண்ணால பார்க்கணும், என் காட்சியை பார்க்கணும், ஆண்டவர் என் கண்ணில் எதையாவது ஒன்று காமிச்சா போதும், அப்புறம் நான் நம்புறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், நான் அதுக்கப்புறம் இந்த காரியத்துக்குள்ள முழுமையா இறங்குறேன் அப்படின்ற எண்ணத்துக்குள்ள தான் நம்ம போகிறோம். ஆனா தீர்க்க
தீர்க்கதரிசி ஒரு திட்டமாய் தெளிவாய் சொல்லிட்டார், நீ நம்பி வந்துட்டல்ல, நீ பார்க்க மாட்ட, ஆனா கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒரு தீர்க்க தரிசனம் உங்கள் வீட்டை தேடி வருகிறது. நீங்கள் காணாதவைகளை காண போகிறீர்கள். ஆமென். சோ உணராதவைகளை எல்லாம் நீர் இந்த வேளையில உணர போகிறீர்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்கிற வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, ஒரு விதை எடுத்து நம்ம மண்ணுக்குள்ள புதைத்து வைக்கிறோம் என்றா அந்த விதையானது எடுத்ததுமே செடியா வரப்போறது இல்ல. அது உள்ள அந்த மண்ணுக்குள்ள தண்ணி பட்டு அது அந்த இடத்துல இருந்து ஒரு 3 நாட்களுக்கு அது தன்னுடைய ப்ராசஸ் நடத்தி கொண்டே இருக்கிறது. நம்ம காணல, ஆனா காணாத பொழுதும் அந்த விசுவாசத்தின் பேர்ல நம்ம காத்திருக்கிறோம். பாத்தீங்களா, அங்கே அந்த இடத்துல அந்த செடி வரும்போது அதுல இருந்து ஆசீர்வாதம் வரும்போது நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி தான் சில காரியங்கள் நம் கண்களால காண முடியாது. தீர்க்கதரிசி தெளிவா சொல்லிட்டார், கர்த்தர் எப்பயுமே சிலதை காண விட மாட்டார். அது காண்கிற காட்சி வராது. ஆண்டவரே, திருமண காரியங்கள் வாய்க்கவே இல்லையே, ஆண்டவரே இந்த காரியங்கள் நடைபெறவே இல்லையே, இந்த வீடு காரியத்தை முடிக்கவே முடியலையே, சபையின் காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று பல காரியங்கள் கண்கள்ல காணாம நம்ம புலம்புகிறோம். ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்கிறது? எப்பொழுதுமே வசனம் தான் நமக்கு வெளிச்சம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு தீபம் அதுதான், வெளிச்சம் அதுதான். இருளாய் இருக்கிறோமா, நமக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம வாழ்க்கையில என்ன இருள் பாதையில போயிட்டு இருக்கோம், எந்த வழியில போயிட்டு இருக்கோம், நமக்கு ஒண்ணுமே புரியாத போது வசனத்தை தேடி வாசிங்கள். அது ஒன்றோடு ஒன்று ஜோடி இராமல் இராது, அது ஒன்றோடு ஒன்று ஆசீர்வாதத்தை தருகிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்போ இங்க வசனம் என்ன சொல்லுதா, நீங்க காற்றை பார்க்க மாட்டேன், காத்து வந்தாதான் மழை வரதுக்கான அறிகுறி இருக்கும், மேகங்கள் எங்க இருந்தாவது கொண்டு வரும், இல்ல மழையாவது நீ பார்த்தாதான் இந்த வாய்க்கால் நிரப்பப்படும், நான் ரெடி பண்ணி வச்சுது அங்க நிரப்பப்படும் என்ற நம்பிக்கை உனக்கு வரும். அப்போ ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எலிசா சொல்லுகிறார், நீ வெட்டி வை, வெறுமையான பள்ளத்தை வெட்டி வச்சுட்டு அதை எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் நம்ம நிறைய காரியங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், ஆனா சிலது நம்ம கண்களில் காண முடியல. விசுவாசத்துல சோர்ந்து போகாதீங்க. என் தேவனுடைய பார்வைக்கு இது எல்லாம் அற்ப காரியம். அல்லேலூயா. ஒரு ப்ராசஸ் சொல்லிட்டாரு, நீங்க உங்களுக்கு விரோதமா வருகிற யுத்தம், உங்களுக்கு விரோதமா வருகிற பிரச்சனைகள், உங்களுக்கு விரோதமா வருகிற எல்லா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலா இல்ல, எல்லாமே விரோதமா தான் இருக்கு. ஆனா கர்த்தரோ அதை எல்லாவற்றையும் அற்புதமாய் மாற்றுவார். ஆமென். பாருங்க, கர்த்தர் சாத்தியமில்லாத எல்லா காரியத்தையும் அவர் நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நமக்கு ஒண்ணுமே புரியாது, எப்படி ஆண்டவரை இது முடியும், எப்படி ஆண்டவரை முடியும். பாருங்க, சாராள் கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாசிக்கும் போது அங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு உற்பவ கால திட்டத்துல உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இது சாத்தியமே இல்லாத விஷயம். வயதானவர்கள், 80 வயது தாண்டினவர்கள், அவர்களுக்கு சரீரத்தின் பலவீனமாய் ஏற்பட்டு விட்டது. சாதாரண ஒரு பெண்ணை போல அவர்களால் இருக்க முடியாது. முதிர்ந்த வயதுள்ள ஒரு பாட்டி, அவங்க கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், சோ தேவனால முடியாததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த நாட்களில் உற்பவ கால திட்டத்துல ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுப்பார். ஒரு காரியம் உண்டு, ஆண்டவர் முடியாததை முடித்து வைக்கக்கூடியவர். ஆமென். சோ மருத்துவர்களுக்கு முடியாது, சில பேர்களுக்கு மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க, குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடையாது, இது நடக்கவே முடியாது, இந்த விஷயம் கிடையாது என்று நிறைய காரியங்கள் பேசியிருப்பாங்க. ஆனா தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இந்த பூமியை படைத்தவருக்கு இது அற்ப காரியம் இல்லையா? இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கினவருக்கு இது அற்ப காரியம் இல்லையா? கடலை உண்டாக்கினவருக்கு இது அற்ப காரியம் இல்லையா? இயற்கை தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்தவருக்கு அற்ப காரியம் இல்லையா? அல்லேலூயா. சாராளுக்கு ஆண்டவர் அந்த வயது சென்ற சூழ்நிலையில ஒரு காரியத்தை செய்கிறார், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாய் பலத்தை தருகிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, நீங்க என்ன மனநிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களை ஆசீர்வதித்து புத்துயிரை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட கால திட்டத்துல அற்ப காரியமான இந்த காரியம் அவர் பார்வைக்கு அற்ப காரியம், தேவ பார்வையில இது பெரிய காரியங்களை செய்ய அவர் உனக்காக காத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் ஒரு காரியத்தை செய்வார். ஆமென். புதிய காரியத்தை பிறக்க செய்வார், புதிய காரியத்தை உயிரடைய செய்வார், நன்மையான காரியங்களை நீ காணும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. நீங்க புதிய ஏற்பாட்டுல கூட ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ நீங்க பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே போகிறார்கள், குடும்பமாய் எல்லோரும் போகிறார்கள், அவங்க தாயோட போகிறார். அங்கே போயிருக்கும் பொழுது அங்க குறைவுபடுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது, திராட்சரசம் குறைவுபடுகிறது, அங்க எல்லாமே வெறுமையா இருக்கிறது. இந்த சூழ்நிலையில அந்த தாய் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது இயேசுவானவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? அந்த இடத்துல திரும்பி நம்ம வாசிக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சோம் என்றால் வாசிப்போம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, காலியான பாத்திரம் ஒண்ணுமே இல்ல, அதுல ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த வெளியில இருக்கிற அந்த பாத்திரத்தை உள்ள கொண்டு வா, முதல்ல கொண்டு வந்து அந்த
அந்த பாத்திரத்தை வெறும் தண்ணீரால நிரப்ப சொல்லுகிறார். அங்க தேவையானது தண்ணீர் அல்ல, அங்க தேவையானது திராட்சரசம். அல்லேலூயா. அப்போ தேவன் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவதற்கு ஆண்டவரால முடியும். ஆமென். இது அற்ப காரியம். மற்றவர்களை பார்க்கும்போது தண்ணீரை எப்படி நம்ம திராட்சரசமா கொடுக்கிறது? இப்போ அந்த வேலைக்காரங்களை எடுத்து ஊத்தும் போது அவங்களுக்கு புரிதல் இல்லை. இப்போ மறுபடியும் எடுத்துன்னு போய் பந்தி விசாரணைக்காரன்ட்ட கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், இவர் என்ன வந்திருக்குன்னா, என்ன இவர் தண்ணி எடுத்துன்னு போய் ஊத்துன்னு சொல்றாரு, இது எப்படி ஊத்த முடியும், எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு எடுத்து ஊத்தும் போது தான் அவங்களுக்கு தெரிகிறது அது திராட்சை ரசமாய். அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கிறிஸ்து இருக்கிற இடங்களில் அற்பமான காரியங்கள் அதிசயங்கள் எல்லாம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அற்பமான காரியம் நமக்கு பெரியதாய் தோன்றுகிறது. பாருங்க, நமக்கு மலை மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் கடுகு மாதிரி. அவர் எப்படி பார்ப்பாரு? நம்ம மலையை அண்ணாந்து இப்படி பார்ப்போம், மேல இருந்து ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு அந்த மலையை? அது ஒன்றும் இல்லை அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்நோக்குகிற பிரச்சனைகள் எல்லாம். இது எப்படி மாறும் ஆண்டவரே? வெறுமையானதா இருக்கிறது, இந்த பாத்திரம் நிரப்ப வழி இல்லையே, இந்த காரியம் எப்படி இருக்கும்? அப்படிதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். யோசேபாத் ஆண்டவரே, எங்களுக்கு ஆடு மாடுகளுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நாங்க வழியில சாக போறோமா, என்ன நடக்க போகிறது? நாங்க எங்களுக்கு விரோதமா வருகிறவருக்கு நாங்க விரோதமா யுத்தம் பண்ண போகிறோமே, மோவாபியரே ஆண்டவரே, எங்களை எப்படியாவது சிறை பிடிச்சிடுவாங்களோ, எங்களுக்கு பயமா இருக்குன்னு பல நெகட்டிவான சீன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் பயப்படுறான். அப்பதான் அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், இல்ல இல்ல நீ பயப்படாத, நீ போய் வாய்க்கால வெட்டு, நீ உண்மையா ஜெபிக்கிறவன், நீ விசுவாசிக்கிறவனா, நீ தைரியமா போ, வெறுமையான காரியத்தை கொண்டு தேவன் முன்னாடி வைங்க. அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம், ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் வெறுமையா நான் அர்ப்பணிக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவராகிய கிறிஸ்து எப்படி திராட்சை ரசத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தாரோ, தண்ணீரை திராட்சை ரசமாய் எப்படி மாற்றி கொடுத்தாரோ, அப்படியே உங்க வாழ்க்கையை கலர்ஃபுல்லாய் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அததான் எலிசா சொல்லுகிறார், எப்பா நீ வெட்டு, நீ வெறுமையான வாய்க்கால்களை வெட்டு, நீங்க அதுல தண்ணி ஊத்தணும், அந்த தண்ணி இப்படியாய் மாறணும், அப்படியெல்லாம் நீங்க பிளான் பண்ணாதீங்க. நீ உங்களுடைய பிளான் என்னன்னா சொல்வதை செய். அதை தான் மரியாளம்மா சொல்லுகிறாங்க. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய். இப்பொழுது கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறார், விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி வை, விசுவாசத்தோட அறிக்கையிட்டு வை, விசுவாசத்தோட நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லு, விசுவாசத்தோட நான் காணிக்க தருவேன்னு சொல்லு, விசுவாசத்தோட ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நீங்க செய்யுங்க. கர்த்தர் அந்த விசுவாசத்தை விருத்தியடை செய்வார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிதான் யோசேபாத்துடைய காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கவலைப்படாத, எலிசா சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, மோவாபியரை உன் கையில ஒப்பு கொடுக்கிற, நீ கடந்து போ என்றார். அப்படியே அந்த வாய்க்கால் எல்லாம் தண்ணீர்கள் நிரப்பப்படுகிறது. பார்த்தீங்கன்னா காலையில, விடிய காலையில யோசேபாத்துடைய ஆச்சரியமான காரியம், அந்த தண்ணீர் எல்லாம் நிரப்பப்பட்டதை பார்த்து யோசேபாத்துக்கு ஒரே சந்தோஷம். தேவன் வெட்டி வையினாரே, நான் வெட்டி வைத்தேன், அவர் சொன்னதை செய்தேன், எலிசா சொன்னதை நான் செய்தேன், நான் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், இந்த காரியத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று மனமகிழ்ச்சியோடு காலையில் எழுந்து நிற்கிறான். ஆனா மோவாபியர்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? விடியற் காலையில் அந்த தண்ணீர் மேல சூரியன் பட்ட உடனே ரத்தமாய் தெரிகிறது. அல்லேலூயா. தண்ணீர் ரத்தமாய் மாறின உடனே மோவாபியர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் ஒருவர் வெட்டி மாண்டு போனார்கள், அவர்கள் மரித்து போனார்கள், வாங்க நம்ம கொள்ளைகளை நம்ம எடுத்துக்கொள்வோம், அந்த இடத்துக்கு கூடாரத்துக்குள்ள போவோம் என்று அவர்கள் கேஷுவலா வருகிறார்கள். அந்த பட்டயம் இல்லாமல் ஒன்றுமில்லாமல் கொள்ளையடிப்போம் என்று உள்ளே வருகிறார்கள். பார்த்தா இந்த இடத்துல இஸ்ரவேலும் யூதம் சேர்ந்து அந்த இடத்துல மோவாபியர்களை முறியடித்தார்கள். அல்லேலூயா. மோவாபியர்கள் ஓடி போனார்கள். கர்த்தர் சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றினார், ஒன்றுமில்லாமல் மாற்றினார். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு அகைன்ஸ்டா யாராவது இருக்கிறாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி சூழ்நிலையா? கவலைப்படாதீங்க. ஓயாத வீட்டில் சண்டையா? கவலைப்படாதீங்க. வலியோடவே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் உண்மையை கண்டு அங்க எலிசா ரொம்ப அழகா சொல்லுவார், யோசேபாத்தை நான் பார்த்ததுனால இந்த யுத்தத்துக்கு உதவி செய்ய வருகிறேன், இல்லனா நான் இந்த காரியத்தில் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? யோசேபாத்து நிமித்தமாக இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாட்கள் அற்புதமாய் செய்தார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, காலையில யோசேபாத்து எழுந்து நிற்கிறார். எழுந்து காலமே தேவனுக்கு பலி செலுத்திட்டு, ஆண்டவரே இந்த நாள் உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன், இதை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைத்து தருவீங்க என்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று வாய்க்கால்களை வெட்டிட்டு தேவனை நோக்கி பலி செலுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறான். 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தும்படி நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் வழியாக தேசத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த இடத்தை நிரப்பினது. பாருங்க, தேவனுடைய பார்வைக்கு எல்லாம் அற்ப காரியம். ஆமென். அல்லேலூயா. சோ இந்த நாட்களில் ஆண்டவர் யூதா ராஜாவுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தது போல, இந்த நாள் யோசேபாத்துக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தது போல உங்களுக்கு அவர் ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒண்ணே ஒண்ணு, தேவன் சொல்லுவதை நீங்கள் செய்யுங்க. எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், ஏது செய்யணும் என்பதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் வாய்க்கால்களை மாத்திரம் வெட்டி வைங்க, வெறுமையான பாத்திரத்தை மாத்திரம் கொண்டு வந்து வைங்க, உங்க விசுவாசம் என்ற ஒரு ஆயுதத்தை மட்டும் கொண்டு வந்து வைங்க. தேவனாகிய கிறிஸ்து எல்லாவற்றையும் நிரப்புவார், எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். காரியங்களை ஜெயமாய் உங்களுக்கு மாறச் செய்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால என்ன சிச்சுவேஷன் ஆனாலும் உங்க
வாழ்க்கையில எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும், எப்பேற்பட்ட துரோகமா இருந்தாலும் நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதிருங்க. விசுவாச பார்வையோடு அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே வாழ்க்கையை கொடுக்கிறேன், உங்களுடைய கரத்திலே ஊழியத்தை கொடுக்கிறேன், உங்களுடைய கரத்திலே என்னுடைய ஸ்டடீஸை கொடுக்கிறேன், என்னுடைய கரத்திலே வேலையை கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து, உங்களுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கையில ஒப்பு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் எலிசா சொல்லிட்டாரு, நீ எதையும் பார்க்க மாட்ட, நீ ஜெபம் பண்ணு. ஏன் நான் பார்க்கல அப்படியெல்லாம் அவிசுவாசமா யோசிக்காத. நீ ஜெபம் பண்ணு, நீ காண மாட்டாய் ஆனால் பெற்றுக்கொள்வாய். ஆமென். இதுதான் ப்ராஃபஸி, இன்னைக்கு தீர்க்க தரிசனம். நீங்கள் காண மாட்டீர்கள், உங்க கண் காண ஆண்டவர் சில காரியங்களை, ஆண்டவர் இது நடந்துருச்சா, அப்ப இது மூலமா இது நடந்துரும், அப்படியெல்லாம் கிடையாது. நீ பார்க்கவே மாட்ட. சிலது உனக்கு பின்னாடி உருவாக்கி கொண்டிருக்கிறது. உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் முயற்சி செய்து உனக்காக எல்லா பிளானையும் திட்டத்தையும் சிறப்பாய் செய்து வைத்திருக்கிறார். அந்த காரியம் உன்னிடத்துல வரும். ஆண்டவருடைய பார்வையில் அற்ப காரியம். உனக்காக அவர் எழுந்தருளுவார், சூழ்நிலைகளை மாறுதலாய் மாற்றுவார். உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் ஜெயமாய் முடிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு இந்த வேளையில கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இன்றைக்கு அருமையான வேத வசனத்து மூலமா எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் ஆண்டவரே. நாங்கள் வாய்க்கால்கள் எல்லாம் வெட்டி வைக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச பாதையில ஒப்பு கொடுக்கிறோம். காலியான பாத்திரங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீ நிரப்ப வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நிரப்பினது மாத்திரம் அல்ல, நீர் அற்புதமாய் அதுக்கு ஆண்டவரே கலர்ஃபுல் ஒரு காரியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையெல்லாம் வெறுமையானதா இருக்கிறது. எங்களுக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் வெளிவருகிறது ஆண்டவரே. அப்பா, எல்லா விரோதமான காரியங்கள் எங்கள் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று தீர்க்க தரிசனமா இன்றைய தினத்துல பேசின வார்த்தைகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தாருக்காக, பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபிக்கிறேன். எந்த காரியத்துக்காக அங்கலாய்த்து போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியம் எல்லாம் அவங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் அற்பமான காரியத்தை ஆண்டவரே அப்பா நீர் அற்புதமாய் மாற்ற போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும். இந்த நேரத்துல கூட வியாதியோடு பலவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அவர்கள் எல்லோருக்கும் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.